திரு பிரியன், டெல்லியில பாஜகவுடைய வெற்றி எப்படி சாத்தியமானது? ஆம் ஆத்மி எந்த இடத்துல சறுக்கியது? இல்லை, ஆம் ஆத்மி சறுக்கிறதுக்கு நான் பின்னாடி வரேன். பாஜக வந்து இந்த விஷயத்தை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு இறங்கினாங்க களத்தில் ஆக்சுவலாக. ஏன்னா அவங்களுக்கு 27 வருஷமாக ஆட்சியில் அங்கே இல்லை. 2014 மத்தியில் ஆட்சியில் இருக்கும், நம்ம தேசிய தலைநகரில் வந்து நம்ம ஆட்சியில் இல்லை என்ற ஒரு பெரிய ஒரு கௌரவ பிரச்சனையாக அவங்களுக்கு அது இருந்தது. ஸோ முதல்ல வந்து ஒரு 2013 வந்து கெஜ்ரிவால் எலெக்ட் ஆகி காங்கிரஸ் ஆதரவோட கொஞ்ச நாள் இருந்தார். அதுக்கப்புறம் 14 எலெக்ஷன்ஸ் ஃபுல் எலெக்ஷன்ஸ் வந்தது. அதில் வந்து ஃபுல்லாகவே எலெக்ட் ஆனார். 68 இடங்களில் ஜெயிச்சார். 19 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 63 இடங்களில் ஜெயிச்சார். நினைக்கிறேன் 63 இடங்களில் ஜெயிச்சார். ஸோ அந்த 14-19 அவருடைய ஆட்சி வந்து எல்லாராலும் பாராட்டப்பட்ட ஒரு ஆட்சி. ஃப்ரீயாக குடிநீர் கொடுத்தது, இந்த மாதிரி விஷயங்கள், எலக்ட்ரிசிட்டி கொடுத்தது, இலவச பஸ் பயணம் போன்ற விஷயங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளினிக்ஸ்லாம், பிஹெச்சிஸ்லாம் அது, அப்புறம் ஸ்கூல்ஸ்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு ஆதரவான விஷயங்கள். அவருடைய அந்த இமேஜ் இருக்குல்ல, அந்த ஊழலற்ற கரைபடியாதவர் அப்படின்ற அந்த இமேஜை வந்து காப்பாற்றி கொண்டு வர ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிது. 19 எலெக்ஷன்ஸில் வின் பண்ணும்போதுலாம் அவர் மேலே எந்த கரப்ஷன் இஷ்யூவும் பாஜக சொல்லலை. அதுக்கப்புறம் தான் அந்த விஷயங்கள்லாம் வருது ஆக்சுவலாக. எஸ்பெஷலி கடைசி 3 வருஷம் பார்த்தீங்கன்னா அது சத்யேந்தர் ஜெயின் அந்த ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து சிசோடியா போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மதுபான விஷயம்ன்ற விஷயம் வந்து ஒரு பெரிய ஒரு ஊழலாக சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயமா பார்க்குறோம். அதில் பாஜக அதில் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்ஜி லெஃப்டினன்ட் கவர்னர் மூலமாக கொடுக்கப்பட்ட தொல்லைகள் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியல. சுப்ரீம் கோர்ட்டு இடையில வந்து அந்த அதிகாரம் இருக்குது மாநில அரசுக்கு அப்படின்னு சொல்லும்போது கூட சட்டத்தை மாற்றினாங்களே தவிர எல்ஜியை மாற்றலை. ஆக்சுவலாக எல்ஜி தொடர்ந்து வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு தொந்தரவு கொடுக்குற ஒரு விஷயமா தான் இருந்தார். கடைசியாக பார்த்தீங்கன்னா உரிமை தொகை கொடுக்குற ஃபைலை கூட பெண்டிங்கில் போட்டார் ஆக்சுவலாக. ஏன்னா உரிமை தொகை கொடுத்தா ஒருவேளை ஆம் ஆத்மி மறுபடியும் வின் பண்ணிடுன்னு நினச்சி கூட பண்ணியிருக்கலாம். கடைசியாக பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கெஜ்ரிவால் ஊழல் கரை படிந்தவர் அப்படின்ற எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுல வந்து ஆல் அவுட் எஃபர்ட் எடுத்தாங்க, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அதாவது எப்படி எடுத்தாங்கன்னா, எப்படி 2Gயில் வந்து ப்ரூவ் ஆகாத முன்னாடியே வந்து ராஜா வந்து 1,76,000 கோடி சூட்டின்னு போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்களோ, கிட்டத்தட்ட அதே மாதிரியே வந்து கெஜ்ரிவாலோ இல்லை ஆம் ஆத்மியோ ஏகப்பட்ட பணத்தை வாங்கிட்டாங்கன்ற விஷயத்த அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் என்ற நிலையில தான் கெஜ்ரிவால் இருக்கார், சிசோடியா இருக்கார். ஆனால் பாஜகவுடைய பிரச்சாரம் எப்படி இருந்ததுன்னா, அவங்க குற்றம் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக கடைசியில் 2G கேஸ் என்னாச்சுன்னு பார்த்தோம் கோர்ட்டில். இன்றைக்கும் டெல்லி கோர்ட்டில் அது இழுத்துட்டு இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. நாளைக்கு கோர்ட்டில் என்ன முடிவு வரும்னு தெரியாது. ஆனால் பாஜகவுடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்ததுன்னா, கெஜ்ரிவால் ஊழல் செஞ்சுட்டார், ஆம் ஆத்மி ஊழல் செஞ்சுடுத்து, சிஎம்முக்காக ஒரு பங்களா கட்டுறாங்க சார். சிஎம் பங்களாவை வந்து கெஜ்ரிவால் பங்களாவாக மாற்றிட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃப் டெல்லி கட்டுது, யார் சிஎம்மாக இருந்தாலும் அங்கே வந்து வசிக்கணும்னு கட்டுது, அதை வந்து கெஜ்ரிவால் பங்களாவை மாற்றிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க வின் பண்ணுறாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஆம் ஆத்மிக்கு போகிற மிடில் கிளாஸ் ஓட்டை அவங்க தள்ளியும் போயிட்டாங்க. யார் பாஜக தள்ளியும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவை வந்து பயன்படுத்துகிறாங்க. அது 10 சீஃப் மினிஸ்டர் ஒர்க் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவை பயன்படுத்துகிறாங்க. கீழே ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸ் வந்து சித்தாந்த ரீதியாக வேலை செய்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மோடியோட பிம்பம், அவரோட இமேஜ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அவர் ரெட்டை இன்ஜின் கவர்மெண்ட் போன்ற விஷயங்கள் சொல்கிறதுக்காக அது வந்து கொஞ்சம் எஃபெக்ட் இருக்குது. ஆனால் அந்த ரெட்டை இன்ஜின் கவர்மெண்ட் வந்து ஒரு தவறான அணுகுமுறை என்பது என்னுடைய கருத்து. மத்தியில் ஆளுற அதே கட்சி தான் மாநிலத்தில் ஆளணுன்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் அது. ஏன்னா எந்த கட்சி வேணாலும் கூட்டாட்சியில் ஜனநாயகத்தில் ஆட்சிக்கு வரலாம். அதுக்கு மத்திய அரசு வந்து வளர்ச்சி பணிகளுக்கு உதவ வேண்டுமே தவிர, எங்கள் கட்சி ஆட்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு எல்லா கிடைக்கும் ரெட்டை இன்ஜின் சொல்கிறது இருக்குல்ல, அது சரியான அணுகுமுறை கிடையாது. ஸோ கெஜ்ரிவாலை வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு குத்தி சுமத்தி உத்தர குத்துறது, அதே சமயம் ஆம் ஆத்மி கவர்மெண்ட் ஒழுங்காக நடக்காத அளவுக்கு பார்த்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணேன். அது வந்து கிட்டத்தட்ட வந்து மக்களுக்கும் வந்து ஒரு 3 தடவை ஒரு ஆட்சியில் இருந்துட்டாரு, ஒரு சேஞ்ச் வேணும், ஒரு ஆன்டி இன்குபன்சி. ஸோ அதுவும் சேர்ந்துக்கவே இயல்பா. காங்கிரஸ் இந்த நடுவில் வந்து தனியாக போட்டு அவங்க இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இல்லை. இப்போ காங்கிரஸ் தனியாக அவங்க ஒரு 7% அவங்க 7%, 4%, 7% போயிட்டாங்க. பல இடங்களில் வந்து ஆம் ஆத்மி தோக்கிறதுக்கு அவங்க ஒரு காரணமாக இருந்திருக்காங்க. அவங்க சேராது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இது. ஆக்சுவலாக அவங்க எதுக்கு கெஜ்ரிவால் மீண்டும் சீஃப் மினிஸ்டர் ஆகி அவங்களோட லோக்கல் இன்ட்ரெஸ்ட் அஃபெக்ட் ஆகுது இல்லையா, அதனால கெஜ்ரிவால் தான் அந்த டிசிஷன் எடுத்தார். காங்கிரஸோட சேர வேண்டான்ற டிசிஷனை அவர் தான் முதல்ல எடுத்தார். அப்புறம் காங்கிரஸும் பார்த்தாங்க, நீ சேரலாம் எங்களுக்கும் கவலை இல்லை, இதனால் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான் சொல்லிட்டு அவங்களும் போட்டி போட்டாங்க. அது எதிர்பார்த்தபடியே வந்து ஆம் ஆத்மிக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கியிருக்குன்னு பார்த்தோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து பாஜகவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. மிடில் கிளாஸ் ஓட்டும் ஹையர் கிளாஸ் ஓட்டும் ஒட்டுமொத்தமாக வந்து பாஜகவுக்கு போயிருக்கு. இன்னும் என்னுடைய நம்பிக்கை என்னென்னா, கீழ்த்தட்டு மக்கள் இன்னும் ஆம் ஆத்மியோட சப்போர்ட்டர்ஸாக தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன்.